always busy. என்னுடைய அம்மா எப்பவுமே பிஸியாக இருப்பாங்க. My mother is always busy. Right? இப்படி ஒரு சென்டென்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்படி ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணினால் இதுக்கு பிறகு வர சென்டென்ஸ் எல்லாம் என்ன எழுதுவோம்? Right? Okay, so just example. Right. அதுக்கு நான் ஒரு எழுதுறேன்னா, she gets up early in the morning and prepares breakfast for us. After I go to school, she goes to the market and buys vegetables and fruits. Right? Then she starts cooking. She has long hair. Right? Okay. Very nama patti எழுதலாம். Right? In the evening, she waters the plants, or she washes our clothes. Right? Actually, she doesn't have time to spend with us. Right? Okay. അപ്പോൾ അമ്മ പറ്റി ഒരു സിന്നൊരു പാരഗ്രാഫ്. Right? Okay. അപ്പോൾ இந்த പാരഗ്രാഫ്, இந்த പാരഗ്രാഫ് நாங்கள் இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் படித்தோம்னாலே நீங்கள் இது வடிவாக எழுதக்கூடிய மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டுக்கு வருவீங்க. வடிவாக படிச்சிங்கன்னா 1 வீக்லேயே நாங்கள் என்ன செய்யலாம், அப்படி ஒரு பேராகிராஃப் எழுதலாம். ரைட், கௌஷிகன் வாசிக்கலாம். This is how to read the paragraph just like this. Yes, sir. You can read it. You can get. My mother is always busy. She gets up early in the morning and prepares breakfast for us. After I go to school, she goes to market and buys vegetables and fruits. Then she starts cooking. She has long hair. In the evening she waters the plants or she washes our clothes. Actually, she doesn't have time to spend with us. Okay, very good. Good. Right. இப்போ இந்த பேராகிராஃப் எப்படி இருக்கு பிள்ளைகள், நல்லா இருக்கா? மீட்டுங்க. Yes, sir. Yes, sir. இதுல ஒரு மிஸ்டேக் கண்டுபிடிங்க. Sir, she water the plants and இருக்கு, ஆனா அதுல plants ன்னு வரணும். Okay. Sir, the chat அனுப்பினேன். என்ன ஒரு மிஸ்டேக்? Sir, she has long hair வராதே. இல்ல, my mother is always busy. ஏன்னா பிஸியா பத்தி தான் எழுதணும். ஓகே. அப்போ இது என்ன சொல்றது? டாபிக் சென்டென்ஸ் என்னது? My mother is always busy. Right? அப்போ இது நாங்கள் பிஸி அவ அப்படி என்ன வேலை செய்கிறா, இதை பற்றி மட்டும்தான் எழுதணும். ரைட்? தேவையில்லாமல் ஒரு சென்டென்ஸ் வந்து இதுக்குள்ள எழுதக்கூடாது. அப்போ she has long hair வருமா? நோ, இந்த சென்டென்ஸ் நாங்கள் இதுக்குள்ள எழுதக்கூடாது. ரைட்? பிஸியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். முதலாவது சென்டென்ஸ் என்ன சொல்லணும்? டாபிக் சென்டென்ஸ். இதுக்கு பிறகு வார சென்டென்ஸ் எல்லாம் என்ன சென்டென்ஸ்? சப்போர்ட் சென்டென்ஸ். ரைட்? டாபிக் சென்டென்ஸ், சப்போர்ட் சென்டென்ஸ். ரைட்? அப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் படித்த உடனே நாங்கள் இப்படியான சென்டென்ஸ் எல்லாத்தையும் சிம்பிள் வெரி வெரி சிம்பிள். ஹேமிஸ் அவரோட ஐஎன்ஜி வந்துட்டா எல்லாமே கொண்டுன்னு ஞாபகப்படுத்தி சொன்னால் நாளையிலேருந்து மற்ற டென்ஸை ஸ்டார்ட் பண்ணுவோம்.
அதுக்கு முன்னே இது வரைக்கும் படித்த பாடங்களை வடிவாக கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். ரைட், முதலாவது சென்டென்ஸ் டாபிக் சென்டென்ஸ், முதலாவது சென்டென்ஸ் டாபிக் சென்டென்ஸ். ரைட், பிறகு வர சென்டென்ஸ் எல்லாத்தையும் சொல்லுது சப்போர்ட் சென்டென்சஸ். ரைட், இதுக்கு பிறகு வர சென்டென்ஸ் சொல்லுது கன்க்ளூடிங் சென்டென்ஸ். கன்க்ளூடிங் சென்டென்ஸ் என்னது? முதல் சொன்ன சென்டென்ஸை அப்படியே எழுதுறது. முதல்ல என்ன சொன்னான்? அம்மாவுக்கு டைம் இல்லை, சாரி அம்மா எப்பவுமே பிஸியாக இருப்பா. ஃபர்ஸ்ட்டுக்கு நான் சொல்ல அம்மா எப்பவுமே பிஸியாக இருப்பா. கடைசியிலன்னு சொல்றேன் அம்மாவுக்கு டைம் இல்லை. ரெண்டுமே ஒன்று தானே, ரெண்டுமே ஒரே மீனிங். அம்மா எப்பவுமே பிஸி. முதலாளினா அம்மா சரியான பிஸியான ஆள். அதே விஷயத்தை பின்னுக்கு கடைசியில் கன்க்ளூடிங் ஆளுவாங்க. அவருக்கு நேரம் இல்லை, அவருக்கு எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை. ரைட், முதலாவது டாபிக் சென்டென்ஸ், சப்போர்ட் சென்டென்சஸ், லாஸ்ட் ஒன் கன்க்ளூடிங் சென்டென்ஸ். 3 சென்டென்ஸ் இருக்கு. இப்போ நாங்கள் கன்க்ளூடிங் சென்டென்ஸ் இப்போ நாங்களுக்கு தேவையில்லை, இதை விடுவோம். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, ரைட், இப்போ நீங்கள் இன்றைக்கு நீங்கள் உங்களோட ஐடியாவை சொல்லுவோம். ரைட், ஐடியாவை சொன்னீங்கன்னா நாங்கள் பிறகு நான் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன பேராகிராஃப் எழுதலாம். உங்களுக்கு தெரிஞ்ச கிராமரில் எழுதுவோம். Okay, thank you. இப்போ நான் போகிறேன். Thanks for watching.